வணக்கம். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள LED துறையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் 2021 மற்றும் 2026 வரை கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகள் குறித்த விளக்க குறும்படத்தை தற்பொழுது நேரில் பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சி கடந்த 5 ஆண்டுகளில் நகர அடிப்படை வசதிகள் விரிவாக்கம், மழைநீர் வடிகால் அமைப்பு, சாலைகள் புதுப்பிப்பு, குடிநீர் மற்றும் கழிவுநீர் திட்டங்கள், பூங்கா மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டு இடங்களில் மேம்பாட்டு உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக இந்த திட்டம் மக்கள் நல நடவடிக்கை குறித்து பொதுமக்கள் விளக்கமாக தெரிவிக்கும் வகையில் சிறப்பு குறும்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விளையாட்டு வீரர்களுக்காக சிறப்பு பயிற்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையங்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பொதுமக்களின் வசதிக்காக 4000க்கும் மேற்பட்ட பொது கழிப்பிடம் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் டி-நகர் மேம்பாலம், யானை கவுனி மேம்பாலம் உள்ளிட்ட 19 புதிய மேம்பாலங்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதே போல 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 236 பூங்காக்கள் புனரமைக்கப்பட்டதுடன் 32.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விக்டோரியா பொது அரங்கம் புனரமைக்கப்பட்டுள்ளது. அதே போல சர்வதேச தரத்தில் நீலக்கடல் திட்டத்தின் சென்னை மெரினா கடற்கரை அமல்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மெரினா மற்றும் பெசநகர் கடற்கரை பகுதியில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளன. இதே போல இளைஞர்கள் ஊக்குவிக்கும் வகையிலும் முதல்வர் படைப்பகம் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அதே போல 194 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 90 புதிய பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் 339 கோடி ரூபாய் செலவில் 153 பள்ளிகள் நவீன மேம்பாட்டு பணிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போல 67,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பசியில்லாமல் கல்வி பயில முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்துடன் சென்னை மாநகராட்சியின் இரவு காப்பகம் மூலம் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட உள் மருத்துவ சேவைகள் பெற்று வருகிறார்கள். மேலும் பெருங்குடி மற்றும் கொடுங்கையூர் பகுதிகளில் குப்பை அகற்றப்பட்டு நிலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் தெருநாய்க்களின் இனப்பெருக்கத்தையும் கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நகரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த 24 மணி நேரமும் செயல்படும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. பெருநகர மாநகராட்சியின் கடந்த 5 ஆண்டுகளில் வளர்ச்சி பணிகளை எடுத்துக்காட்டும் இந்த குறும்படத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக சென்னையின் முக்கிய சாலைகளில் ஒன்றான காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை அருகே பெரிய LED திரை அமைக்கப்பட்டு அந்த குறும்படம் பொதுமக்கள் பார்வைக்கும் திரையிடப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் நேரில் பார்வையிட்ட பின் மாநகராட்சி மேற்கொண்டுள்ள பணிகள் மற்றும் சாதனைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஏவா வேலு, KN நேரு, சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி பிரியா மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக மாநகராட்சி மேற்கொண்டுள்ள திட்டங்கள் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் என முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.